ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். எந்த வீட்டில் இந்த செடி இருக்கின்றதோ அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக மன உளைச்சலும் இருக்குமாம். எந்த செடியை வீட்டில் வைக்கக்கூடாது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே மன நிம்மதியுடன் இருக்க வேண்டும். அதற்கு நேர்மறை ஆற்றல் அந்த வீட்டை சூழ்ந்திருக்க வேண்டும். நேர்மறையான செடிகளும் நேர்மறையான பொருட்களும் நேர்மறையான எண்ணங்களும் ஒருவருக்கு அமைந்து விட்டால் நிச்சயமாக அவருக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியானது இருக்கும். வீட்டில் உள்ள யாருக்காவது மன உளைச்சல் பிரச்சனை நிச்சயமாக இருக்கும். இந்த செடி உங்க வீட்டில் இருந்தால் மன உளைச்சலில் இருந்து மீளவே முடியாது என்கிறது சாஸ்திரம். அந்த அளவிற்கு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய அந்த செடி என்ன செடி தெரிஞ்சுக்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு பெரும்பாலும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் காரணமாக இருக்கும். வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் நறுமணமாகவும் வைத்துக் கொண்டால் நிச்சயம் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நீண்ட காலம் தங்கவே முடியாது. அதனாலதான் முந்தைய காலங்கள்ல எல்லாம் தினமும் காலை மாலை இருவேளையும் விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய சொன்னார்கள். ஆனால் பெரும்பாலும் இப்பொழுது வாரம் ஒரு முறை செய்வதற்கு கூட நேரம் இல்லாமல் நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இதனால வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களுடைய ஆதிக்கம் பெருகிவிட்டது. இதனால குடும்பத்துல அடிக்கடி சண்டை சச்சரவுகளும் மன நிம்மதி இல்லாத ஒரு சூழலும் ஏற்படுகின்றது. இந்த பிரிவுகள் ஏற்படாமல் இருக்க கட்டாயம் இறை வழிபாடு அப்படின்றது அவசியம். குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக இணைந்து இறை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த எதிர்மறை ஆற்றல் பெருகுவதற்கு இறை வழிபாடு குறைவது மட்டும் காரணம் கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் கூட அதற்கு காரணமாக அமையும். அந்த வகையில வீட்டில் இரவு நேரங்கள்ல ஈரமான துணிகளை வைத்திருப்பது, கதவு ஜன்னல் போன்றவற்றில் சத்தம் வருவது, இரும்பு பொருட்கள் அதிகம் சேர்ப்பது, பேச்சில் நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் இருப்பது போன்றவையும் அடங்கும். கெட்ட வார்த்தைகளை பேசும் இல்லத்துல நிச்சயம் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும். எனவே வார்த்தைகளில் கண்டிப்பாக இனிமை தேவை. அது மட்டுமல்லாமல் வீட்டை சுற்றிலும் நாம் வளர்க்கக்கூடிய செடிகள் பசுமையாக இருக்க வேண்டும். வாடிய செடிகள் அல்லது முட்கள் நிறைந்த செடிகள் போன்றவற்றை நாம் கண்டிப்பாக வீட்டில் வளர்ப்பது தவிர்க்க வேண்டும். முழுமையாக முட்கள் இருக்கக்கூடிய கள்ளி செடி போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய குரோட்டன்ஸ் செடிகளை அகற்றிவிட வேண்டும். இது மட்டுமல்லாமல் வீட்டின் சுவர்களில் முளைத்திருக்கும் சிறு சிறு செடிகள் கூட குடும்பத்தில் எதிர்மறை ஆற்றலை உண்டு செய்யும். எனவே வீட்டை சுற்றிலும் சுவர்களில் எங்காவது செடிகள் வளர்ந்திருக்கின்றதா என்பதை பார்த்து அகற்றிவிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் வீட்டின் பின்புறத்தில் காய்ந்து போன செடிகள் இருக்கவே கூடாது, முன்புறத்திலும் இருக்கக்கூடாது. காய்ந்து போன வாடிய செடிகள் இருக்கும் இல்லத்தில் இதுபோல பிரச்சனைகளும் சந்தேகங்களும் சண்டை சச்சரவுகளும் அதிகரிக்கும். எனவே வீட்டை சுற்றிலும் இருக்கக்கூடிய வாடிய செடிகளை வேரோடு அகற்றி ஓடும் நீர்நிலைகள்ல போட்டுவிட வேண்டும். நாம் வளர்க்கக்கூடிய வீட்டு செடிகளை கூட எப்பொழுதும் வாடிவிடாமல் பூத்து குலுங்குமாறு பாதுகாத்து வளர்க்க வேண்டும். செடிகள் பசுமையாக செழித்து வளரும் பொழுது நம் இல்லத்திலும் எண்ணத்திலும் பசுமை மேலோங்கும். அதனால எதிர்மறை ஆற்றலை தரக்கூடிய இந்த கள்ளி செடிகளையோ அல்லது முட்கள் நிறைந்த செடிகளை நிச்சயமாக நம்ம வீட்டில் வளர்ப்பது நல்லது கிடையாது. அதனால நல்ல ஆற்றலை நேர்மறையான ஆற்றலை தரக்கூடிய செடிகளை பார்த்து பார்த்து வாங்கி வைப்பது ரொம்பவே சிறப்பு. அதுல மிக முக்கியமாக கற்றாழை, துளசி, கற்பூரவள்ளி இது போன்ற செடிகளை நாம் வீட்டில் வளர்த்தால் நிச்சயமாக நமக்கு அது நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் லட்சுமி கடாட்சம் நிறைந்த செடிகளையும் நம் வீட்டில் வளர்ப்பது சிறப்பு. அதுல மிக முக்கியமாக மாதுளை செடி, நெல்லிச்செடி இது போன்ற செடிகளை வளர்க்கலாம். நாம் தினம்தோறும் பூஜை செய்வதற்கு நம் இல்லத்தில் பூக்கக்கூடிய பூக்களை வைத்து நாம் பூஜை செய்யும் பொழுது அது மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதனால அதிகப்படியாக பூக்கக்கூடிய செடிகளை நாம் வளர்க்கலாம்.
மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த மல்லிகை செடியை வீட்டில் வளர்ப்பது மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். அதனால இது போன்ற செடிகளை நாம் பார்த்து பார்த்து வளர்க்கும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு நன்மையை கொடுக்கும். செடிகளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பது மட்டும் நம் கடமை கிடையாது. அது நன்றாக வளர்கின்றதா, அதை காய விடாமல் அதை பராமரித்து வளர்க்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த செடியானது நல்ல செழிப்பாக பூத்து குலுங்குகின்றதோ அந்த அளவிற்கு நம் வாழ்க்கையும் செல்வ செழிப்பான வாழ்வாக அமையும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.